ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்தணும்ன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்க ஐபிஎல் மேட்ச்க்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 years பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து என்னன்னா, ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அது துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்கறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம கிரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து கிரஷ் பண்ற டைம்ல அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஐபிஎல் நடக்கிற இடம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இதெல்லாம் இருக்காங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது அது தப்பா பேசுறதுக்கு. அதையும் வந்து தப்பா போட்டுட்டு இருக்காங்க. சோ இல்ல என்னாச்சுன்னா, இன்னைக்கு ஐபிஎல் நாங்களாம் தான் போயிருந்தோம். ஸோ குழந்தைக்கு அப்போ வந்து 1.5 years இருக்கும். அப்போ நான் அவளுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கு வந்து என்னாச்சுன்னா, அவளுக்கு கொஞ்சம் முடியல. அதனால பிஃபோர் ஃபீடிங் இல்ல பிஃபோர் ஃபுட் வந்து அவளுக்கு அந்த டேப்லெட் வந்து கிரஷ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தார் டாக்டர். ஸோ அந்த டேப்லெட் வந்து நான் தான் இவரை கிரஷ் பண்ணி கொடுக்க சொன்னேன். ஸோ அந்த டைம்ல அது வீடியோ எடுத்திருக்காங்க போல. பட் இந்த டைம்ல அது வெளியே வந்திருக்கு. ஸோ எங்களோட கடமை அது எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கறது. பிகாஸ் வந்து சும்மா நல்ல விஷயம் பண்றப்போவே வந்து தப்பா ரீச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து வெளியே பப்ளிக் கண்ணில் படுறப்போ அது கண்டிப்பா தப்பா தான் போகும். ஸோ அந்த வந்து எங்க சைட்ல இருந்து நாங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், ஏன் அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல சொன்ன மாதிரி அவ்வளோ ஃபுல் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ போலீஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிறப்போ எந்த ஒரு விஷயமும் உள்ள போக முடியாது. மக்களை வணக்கம், நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, ஒரு அமைச்சர், தாவேகாவுடைய அமைச்சர் ட்ரக்ஸ் பயன்படுத்தினார்னு ஒரு பெரிய வைரல் வீடியோ ஒன்று போயிட்டு இருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து ஐபிஎல் பார்க்க போன இடத்துல அவர் ட்ரக்ஸை வந்து பயன்படுத்தும் அந்த மாதிரியான ஒரு வீடியோ வைரலாக இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் அந்த அமைச்சர் அது நான் ட்ரக்ஸ் இல்லை, அது குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட மாத்திரையை தான் நான் வந்து அதை க்ரஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லைனாலும் அந்த வீடியோவை நான் போடுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் வந்து நம்முடைய சோசப் விஜய் முதலமைச்சர் வந்து ஒரு மேரத்தானை வந்து தொடங்கி வச்சாரு. அதற்கு அவர் காலையிலேயே மெரினா பீச்சுக்கு வந்துட்டாரு. வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்கள் ஓடினாரு. உடனே வந்து நம்ம வழக்கம் போல வாயிலேயே வடை சூடக்கூடிய நம்ம இந்த வளர்ந்துகட்ட அமைச்சர் ஆதவ் என்ன பண்ணாருன்னா, இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை பார்க்கவே முடியாது, இப்படி ஒரு முதலமைச்சர் 3 கிலோமீட்டர் ஓடினதே கிடையாது எந்த முதலமைச்சரோன்னு போய் சொல்லி மாட்டிருக்காரு. ஏற்கனவே காஷ்மீர் முதலமைச்சர் ஓடிட்டாரு, 20 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. ஸோ இதெல்லாம் அதனால வாயில வந்ததெல்லாம் வடை சுடக்கூடாது மிஸ்டர் ஆதவ். சரி விடுங்க, இப்போ நான் அவரை பத்தி பேச வரல. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த அமைச்சர், இந்த சோசப் விஜய் அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர், அவர் ட்ரக்ஸ் பயன்படுத்தினாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அது இனிமே தான் வந்து விசாரணையில் தெரிய வரும். அது உண்மையான வீடியோன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. எனிவே, இப்போ காலையில் இவர் மேரத்தானுக்கு ஓடினார்ல, அப்போ ஒரு வாசகம் ஒன்று எழுதினார். அது என்ன வாசகம்னு நான் படிக்கிறேன், அப்புறமா பேசுவோம் நம்ம என்னன்ட்டு. அவர் என்ன எழுதினார்னா, ஸ்டார்ட் ரன், ஸ்டாப் ட்ரக்ஸ், ஸ்போர்ட்ஸ் எடு, ட்ரக்ஸை விடு. அதாவது தங்கிலீஷ், ஸ்போர்ட்ஸ் அது இங்கிலீஷு, எடு தங்கிலீஷு, ட்ரக்ஸ் அது வந்து இங்கிலீஷு, விடு அது வந்து தங்கிலீஷு. ஸோ இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர், சோசப் விஜய் மாதிரி முதலமைச்சரை நம்ம யாரும் பார்த்துருக்கவே முடியாது. அப்படி காலையில் போதைக்கு எதிரான ஒரு விஷயத்த அவர் செஞ்சுட்டு ஒரு 3 கிலோமீட்டர் ஓடிட்டு ஒரு பெரிய பரபரப்பு. அந்த பரபரப்பு வீடியோவாக வைரலாகி அது பயங்கரமா அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஏறுது. இது மாதிரி ஒரு முதலமைச்சரை பார்த்ததே இல்லை அப்படின்னு பில்டப் போட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல பொதுமக்களை அந்த மேரத்தான்ல சேர்க்கல. இவங்களே ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு டிஷர்ட் கொடுத்துக்கிட்டாங்க, அவங்களே ஓடிட்டாங்க. ஆனா பொதுமக்கள் வந்து யாரையும் உள்ள விடல, அவங்களுக்கு டிஷர்ட் கொடுக்கலன்னு அது ஒரு பெரிய கலவரம், பக்கத்துல ஒரு பெரிய பஞ்சாயத்து. அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இது இடையில திடீர்னு வந்து இந்த அமைச்சருடைய ஒரு வீடியோ, பழைய வீடியோ, அவர் எப்போவோ
ஐபிஎல்ல இருக்கும்போது அவர் ஐபிஎல் அவங்க ஒய்ஃபோட போய் பார்த்துருக்காரு. அப்போ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரக்ஸை பயன்படுத்துகிற மாதிரி அது அந்த வீடியோவில் வந்து வைரல் ஆயிடுச்சு. இப்போ அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, இல்லைங்க இந்த மாதிரி வந்து தப்புங்க, ஒரு வீடியோ காலையிலேருந்து வைரல் ஆகிட்டு இருக்கு, நான் ட்ரக்ஸ் எல்லாம் பயன்படுத்தலை, அது வந்து குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கறதுக்கு தான் நான் வந்து அந்த செல்ஃபோனில் வந்து மாத்திரையை வந்து அதை க்ரஷ் பண்ணி தண்ணியில் கலந்து கொடுக்கறதுக்கு தான் பண்ணேன் அப்படின்னோடனே அவங்க மனைவியும் அவங்க தரப்பு என்ன நியாயமோ அதை வந்து ரொம்ப நியாயமாக பேசுகிறாங்க. நம்ம வந்து கேட்குற கேள்வி, அவங்க வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாரா யூஸ் பண்ணலையா, இவருக்கு அந்த பழக்கம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. அது வந்து அவருடைய மனசாட்சிக்கே நம்ம விட்டுறலாம். ஏன்னா இப்போ அவர் வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். அவர் எந்த அமைச்சருங்க? அவர் வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். அங்கதான் நமக்கு வந்து விஷயமே இருக்கு. தமிழ்நாடு மனிதவளத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற ஒருத்தர் அவர் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுகிற அளவுக்கு அவருடைய ப்ரீவியஸ் காலங்கள் அவ்வளவு கேவலமாக இருந்ததா அப்படின்றது ஒரு கேள்வி. இதுக்கு இடையிலேயே வந்து அவர் சொல்லுகிற விஷயம் இருக்குல்ல, இப்போ நீங்க அந்த வீடியோ தப்பா மாஃபிங் பண்ணிட்டாங்க, அது நாங்க எடுத்த வீடியோவே இல்லை, அது நானே இல்லை, என்னத்தையாவது கூட சொல்லி தொலைச்சிருக்கலாம். ஆனா அந்த வீடியோ எடுத்தது வந்து ஆமாங்க அந்த வீடியோ எடுத்துட்டாங்க, நான் வந்து பாப்பாவுக்கு தான் மாத்திரை வந்து கிரஷ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்றாருல. இங்க நமக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் அந்த சந்தேகம் எழும்பலாம், இல்லை எழும்பா கூட போகலாம். என்னடா இது இந்த மாதிரி வந்து ஒரு அமைச்சர் குறித்து பேசும்போது கவனமா பேச வேணாம்னா நம்ம கவனமா தான் பேசுறோம். நமக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை ஒரு பத்திரிகையாளர் தான் வைக்கிறோம். அவர் வந்து அந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்குறோம், நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, ஒரு செல்ஃபோனில் வெள்ளையா ஏதோ பொடி மாதிரி இருக்கு, அதை கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வச்சு அதை வந்து ஒரு மெல்லிய கோடு மாதிரி ஆக்குறாரு. அது கையிலேயே வந்து செல்ஃபோனை மடியில் வச்சிருக்காரு, கையில் ஒரு 500 ரூபா தாள் வச்சிருக்காரு, 500 ரூபா தாள் வச்சிருக்காரு. இப்ப யூஸ்வலா இந்த அந்த இப்படி பண்ணிட்டு இருக்காரு. பெரும்பாலும் நீங்க சினிமாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான போதை பவுடரை பயன்படுத்துறவங்க ரூபாய் தாள்கள்ல தான் இந்த மாதிரி மெல்லிய கோடு மாதிரி வச்சுட்டு அதை வந்து பயன்படுத்துறத சினிமால நம்ம பார்த்துருக்குறோம். நமக்கு அதை பார்த்ததும் நமக்கு அது பழக்கம் இல்லை, நமக்கு அதுக்கான விஷயங்கள் இல்லை, தெரியாதுன்னா கூட சினிமாவில் காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். நான் பார்க்கவே இல்லைன்னு யாராவது சொன்னான்னா அவன் பக்கா பொய்யர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, இதை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னா அவன் தான் மிகப்பெரிய டுபாகுருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆக சினிமாவில் அதை காமிச்சிட்டாங்க. அது பெரிய உச்ச நடிகர்கள் ஆரம்பிச்சு ஏராளமானோர் இந்த மாதிரியான விஷயங்களை இப்ப நீங்க அஜித்துடைய படங்கள்ல கூட அந்த மாதிரி காட்சிகள் வந்திருக்கு, நம்ம சோசப் விஜய் படங்கள்ல கூட அந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்திருக்கு. ஆக இது ஒரு ஸ்டைல். இந்த ரூபா நோட்ல வந்து அந்த இன்ஹேல் பண்றதுன்றது, அந்த போதை வஸ்துவை இன்ஹேல் பண்ணி அவங்க வந்து ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கிறது அப்படின்றது வந்து கேவலமான ஒரு நடைமுறை. அதை தான் உலகம் முழுக்க அதை பயன்படுத்திட்டு இருக்கானுங்க. இப்ப இவர் சொல்றாருல்ல, நமக்கு என்ன சந்தேகம்னா, அது மருந்தா கூட இருக்கட்டும்பா, அது உங்க குழந்தைக்கு கொடுக்குற மருந்தா கூட இருக்கட்டும். அந்த வீடியோவில் நம்மளும் இன்ச் பை இன்ச்சா நகர்த்தி ஸ்டாப் பண்ணி பார்த்தோம். எங்கேயும் அந்த குழந்தை இருக்கிற மாதிரி அறிகுறியே இல்லை. அந்த குழந்தையே இல்லைங்க அந்த வீடியோவில். வெறும் நண்பர்கள் உட்கார்ந்துருக்க மாதிரி தான் இருக்க தவிர அந்த குழந்தை இருக்கிறதுக்கான அறிகுறி இல்லை. அப்போ எந்த குழந்தைக்கு அந்த மருந்தை பொடி பண்ணீங்க? ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, பிரதானமான கேள்வி இதுதான். யாராவது ஒருத்தர் உலகத்திலேயே எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தா கூட, மிகப்பெரிய செல்வந்தரா இருந்தா கூட, எவனாவது ஒருத்தன் எந்த பைத்தியக்காரனாவது, இந்த வார்த்தையை நான் வந்து ஏன் பயன்படுத்துறேன்னா தெரிஞ்சதான் பயன்படுத்துறேன், எந்த பைத்தியக்காரனாவது செல்போனை எடுத்து செல்போன் மேல மாத்திரையை வச்சு அதை நசுக்கி கிரஷ் பண்ணி அதுல தூளாக்கி அதுல இருந்து எடுத்து தண்ணியில கலந்து செல்போன்ல வச்சு மாத்திரைய நசுக்க முடியுமா? முதல் கேள்வி. செல்போன்ல வச்சு நசுக்க என்ன ஆகும்? டிஸ்பிளே என்ன ஆகும்? அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் கூட அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. பணம் வச்சுக்கிறவன், நிமிஷத்துக்கு நிமிஷம் கோடிகள் சம்பாதிக்கிறவங்க கூட செல்போன்ல வச்சு அந்த வேலையை செய்ய மாட்டான். செல்போன்ல வச்சு செய்யறவன் முழுக்க இந்த மாதிரி போதை மருந்துகளை பயன்படுத்துறவங்க மட்டும்தான் செய்வாங்கன்றது ஏற்கனவே பல பேர் பிடிபட்டு பல பேர் சொன்ன வாக்குமூலங்கள் அடிப்படையில் தெரிஞ்சுக்கிற விஷயம். பட் இவர் சரத்து அதை யூஸ் பண்ணாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவர் செய்கை. அப்புறம் 500 ரூபா நோட்டு எதுக்கு வச்சிருந்தாரு? மருந்து தானே கொடுக்க போறீங்க, கையில் எதுக்கு 500 ரூபா நோட்டு? மக்களே, நம்முடைய சந்தேகம் தான் மக்களே இது. நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக போதை மருந்தை ஒழிக்கிறதுக்காக போதை மருந்தே இல்லாம ஒழிக்கணும்னு ஜோசப் விஜய் முதலமைச்சர் முயற்சி எடுக்கிறாராம். அவங்க அமைச்சரவையில் இருக்கிறவர்களே கடந்த காலங்களில் வரலாறு, கடந்த காலங்களிலே இருந்தாருன்னா இப்போ அவர் எடுக்கிறாரா இல்லையான்னு அவரை பிளட் டெஸ்ட் தான் பண்ணணும். அவரை பயன்படுத்திருக்காரா இல்லையான்னு அவரை முழு பரிசோதனை தான் பண்ணணும். அப்ப இப்பேற்பட்ட அமைச்சரவையில வச்சிருக்காருன்னா அந்த போதை கலாச்சாரம் எப்படி ஒழியும்?
நீங்க தாவேக்கானர் பெரும்பாலானோர் சிக்கிறது பாலியல் குற்றங்கள்ல சிக்கிறது போதை மருந்தை பயன்படுத்திட்டு ஏழரை கூட்டுறானுங்கன்னு தான். ஒரு அமைச்சரே அந்த வேலையை செய்யறாருன்னா அப்ப அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கையோ அமைச்சரவையில் அவர் வச்சிருக்கலாமா வச்சிருக்க வேணாமான்னு நம்ம சோசப் விஜய் முடிவு பண்ணுவாரா தெரியல. இன்னொரு சந்தேகம் நமக்கு, இப்போ கிரெடிட் கார்டை வச்சுதான் மாத்திரையெல்லாம் நீங்க தூள் பண்ணுவீங்களா? மக்களே உங்க குழந்தைக்கு பொடி பண்ணீங்கன்னா அந்த மாத்திரையை தூளை நீங்க கிரெடிட் கார்டை வச்சு தான் பயன்படுத்துவீங்களா? எனக்கு தெரியல மக்களே. நம்மளும் குழந்தைக்கு மாத்திரைலாம் கொடுத்துருக்கோம். நம்மளும் குழந்தைக்கு மாத்திரைகளை மாத்திரை முழுங்க மாட்டாங்கன்னு சொல்லி நசுக்கி தூள் பண்ணி அந்த தூளை எடுத்து கொடுப்போம். அவ்வளவு ஜன கூட்டம் ஐபிஎல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு சத்தத்துக்கு இடையில உடம்பு சரியில்லாத குழந்தையை கூப்பிட்டு எவனாவது ஐபிஎல் போவான மக்களே? எனக்கு தெரியல மக்களே, நீங்களே சொல்லுங்க. உங்ககிட்டே விட்டுற அந்த கேள்வியெல்லாம். ஆக இப்போ ஏராளமான கேள்விகள் இருக்கு. நீங்க பொய் சொல்லலாம், ஆனா பொருத்தமா சொல்லணும். பொய் சொல்லலாம், அது தெரியாத மாதிரி சொல்லணும். ஏக்கர் கணக்கெல்லாம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார்ல யார், கவுண்டமணி. அந்த மாதிரி இந்த விஷயத்துல சரத் அவர் சொன்ன தகவலும் அவங்க மனைவி சொன்ன தகவலும் ஒன்னோடு ஒன்று ஒட்டவே இல்லை. அந்த குழந்தை என்கிற அந்த கேரக்டரும் எனக்கு தெரிஞ்ச அந்த ஐபிஎல்ல அந்த குழந்தை இருந்த மாதிரியே தெரியல. இது எப்போ எடுத்த வீடியோன்னு நமக்கு தெரியல. ஆனால் இப்போ அது வைரல் ஆகுது. இப்போ எப்படி வைரல் ஆகும்? அப்ப இந்த வீடியோவை யார் வெளியிட்டு இருக்கணும்? அவர் கூட போன யாரோ தானே. அவர் கூட போனவர்கள் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கணும். எப்ப? அப்பவே வெளியிட்டிருக்கணும். அல்லது இப்ப நேரம் பார்த்து அவர் அடிக்கணும். ஒண்ணு அவரை பிடிக்காதவங்க இருக்கணும், அல்லது இவர்களாகவே அந்த காலகட்டத்தில் சந்தோஷத்துல ஹாப்பியில நிறைய நம்ம பண்ணுவோம்ல. அந்த நம்ம ஒரு படத்துல ராஜ்கிரண் சொன்ன மாதிரி தான், போற இடத்துல ஏதோ மிச்சம் வச்சுட்டு வந்துட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி எங்கெல்லாம் சரத்து மிச்சம் வச்சிருக்காருன்னு இனிமே அவர் சரத்து தேடி பார்க்கணும். தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, உண்மையிலேயே அப்படி அவருக்கு ஒரு பழக்கம் இருந்து அவர் சிக்கி இருந்தாருன்னா விஜய் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். சோசப் விஜய் எடுப்பாரான்னு தெரியாது. ஏன்னா சாதி வெறியனுக்கே பதவி கொடுத்து அழகு பார்க்கறாரு. அவர் கட்சியில சேர்ந்துடுறாரு. உருட்டுக்கட்டை எடுத்துன்னு பொம்பளை அடிக்கிறான், அந்த ஆளை அமைச்சராக்கி பார்க்கறாரு. இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல நம்ம சோசப் விஜய் என்ன நடவடிக்கை எடுக்க போறார்? சரத் மீது தவறு இருக்கா இல்லையா இதை யார் கண்டுபிடிக்கிறது? அப்ப இவர் அமைச்சரவையில் இருக்கிற எல்லாரும் யோகிய சிகாமணிகளா அப்படின்ற கேள்வியும் இப்போ அதிகமாக எழுந்து விட்டது. கடைசியா ஒண்ணு இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சமீபத்தில் அவர் ஒன்று சொல்லியிருந்தார். என்னன்னா, தமிழ்நாட்டில் போதை அதிகரித்து விட்டது, ஏராளமான போதை. அது காரணம் முந்தைய திமுக அரசுன்னு அபாண்டமான பழி. நான் அபாண்ட பழி தான் சொல்லுவேன். ஏன் அபாண்ட பழின்னு சொல்றேன்னா, திமுகவுக்காக நான் சொல்லலை. ஒன்றிய அரசாங்கம் ஒரு சர்வே ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த சர்வேல போதை மருந்துகளை எடுக்கிறவர்களுடைய பட்டியல் அதுல வெளியாயிருக்கு. சர்வே எத்தனை சதவீதத்தில் போதை மருந்துகளை பயன்படுத்துறாங்க, இன்ஹேல் பண்றாங்க, எந்தெந்த மாநிலங்கள்ல அப்படின்னு சொல்லி அந்த சர்வேல தமிழ்நாட்டில் 1% கூட கிடையாது. 0.6%. 0, அதாவது 1% கூட கிடையாது. 0.06%, 0.5%க்கு அவ்வளவுதான் இங்க போதை கல்ச்சரே இருக்கு அப்படின்னு. உத்தரப்பிரதேசத்தில் அதிகமா இருக்கு, பீகார்ல இருக்கு, மகாராஷ்டிரால இருக்குன்னு ஏராளமான வட மாநிலங்கள்ல நிறைய இருக்குன்னு அந்த சர்வே சொல்வது நீங்களும் நானும் எடுக்கிற சர்வே இல்லைங்க, அது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சர்வே. அப்ப நம்ம தமிழ்நாட்டில் அந்த கல்ச்சரே இல்லை, இப்பதான் அங்கொன்னு இங்கன்னு முளைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நேரத்துல சோசப் விஜய் எவ்வளவு பெரிய பச்சை பொய்ய அயோக்கியத்தனத்தை சட்டசபையில, குறிப்பாக சட்டசபை ஆவணங்கள்ல குறிப்பாக தமிழ்நாடு போதை மாநிலம் அப்படின்னு பதிய வைக்கிற வேலையை எவ்வளவு தில்லாலங்கடியோட அவையில பேசியிருப்பார். அப்ப அசிங்கமா இல்லையா? கேவலமா இல்லையா? இதுதான் உங்க மாநிலத்தை படுத்துக்கிட்டு நீங்களே துப்பிக்கிற கதையா? மாநிலத்துல ஏராளமான இடங்கள கஞ்சா செடிகளை ஒழிச்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு உங்க கட்சிக்காரன் தான் சென்னையில வளர்க்குறான், கேட்டா அது கடவுளுன்றான், அது கஞ்சான்னு தெரியாதுன்றான். 6 அடி 7 அடி செடியை வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்துக்கிறானுங்க. இப்பேற்பட்ட கேடிகளை தன்னுடைய கட்சியிலே வச்சுக்கிட்டு அடுத்தவங்க இது பழி போடுற வேலையை மிக சிறப்பாக சோசப் விஜய் செய்கிறார். ஆக இந்த வைரலான இந்த கண்டென்ட் இருக்குல்ல, இந்த வைரல் கண்டென்ட்டுக்கு இப்ப ஏன் இவங்க தார்மீக அடிப்படையில் விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அது பெரிய வைரல், ரொம்ப பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அமைச்சர் போதை மருந்து பயன்படுத்துறாருன்னு வந்துருச்சு.
அதுவும் போதை பவுடரை பயன்படுத்துறாரு. ரூபா நோட்டை சுருட்டி எடுக்கிறதுக்கு செல்போன்ல வச்சு வெள்ளை பொடியை பயன்படுத்துறாரு. அது என்ன மாதிரியான போதை வஸ்துன்னு பேர் கூட நமக்கு தெரியாது. ஆக இதற்கு நம்ம ஜோசப் விஜய் முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போறாரு, என்ன நடவடிக்கை எடுக்க போறாருன்னு தான் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிற விஷயம். நீங்க என்னடா எதிர்பார்க்கறது, நான் என்னடா நடவடிக்கை எடுப்பேன்? என் பாணியில நான் போவேன், ஜாலியா சுத்திட்டு இருப்பேன், ரீல்ஸ் எடுப்பேன், பஸ்ல போவேன், ரீல்ஸ் போடுவேன், அதை எல்லா சேனல்லையும் கொடுப்பேன். அதை ரீல்ஸ் போட்டு பெரிய புலகாய்ந்து அடைவானுங்க. நான் ஓடுவேன், அதையே பின்னாடியே விரட்டி வருவானுங்க. நிர்வாகத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. அது எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, அது சீர்கட்டு போனாலும் பரவாயில்ல. எவன் செத்தா எனக்கு என்ன? 41 பேர் செத்தப்பவே அத்தனை வேகம் அடிச்சேம்பாரு, பின்னங்கால் பிடர்லப்பட ஓட்டம் மாதிரி. நம்ம கரூர்ல எடுத்த ஓட்டம் நேரா சென்னையில வந்து வண்டி நின்றுச்சு. அதனால இவருக்கு ஓட்டம்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. ஏற்கனவே நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்காரு. தேர்தல் பிரச்சாரத்திலே பாத்தீங்களா, சைக்கிள் அப்படியே துப்புரவா தூக்கி போட்டு வேன்ல ஓடி போய் ஏறினாரு மாதிரி ஓட்டம் எடுக்கிறதுல நம்மால் மன்னர். அதனால இதன் மீது என்ன நடவடிக்கை எடுப்பாருன்னு பொறுத்திருப்போம். மக்களே, இது போன்ற பல விஷயங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அதை அடுத்தடுத்து உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளா பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.